என்று ஒரு செய்தி வெளியில் வந்திருக்குது. உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் இந்த அரசாங்கம் இந்த தீர்ப்பு வந்த பிறகு கூட இதுவரை யூபிஎஸ்சி தேர்வு செய்யப்பட்டு அனுப்பப்பட்ட டிஜிபி பட்டியலில் ஒருவரை நிரந்தர சட்ட ஒழுங்கு டிஜிபியை நியமிக்க முடியல. அந்த அளவுக்கு ஒரு திறமையற்ற அரசாங்கம் இன்னைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. டிஎன்பிஎஸ்சி தேர்வு ஒத்திவைப்புக்கு அமைச்சர் கே நேரு ஊழல் காரணமா அல்லது டிஎன்பிஎஸ்சி நிர்வாக திறமை டிஎன்பிஎஸ்சியோட நிர்வாக திறமைன்னு தான் காரணம். தாவக பொதுச்செயலாளர் ஆதவர்ஜனா கேள்வி எழுப்பியிருக்காரு. கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. நாங்களும் அதுதான் கண்டனம் இன்னைக்கு ட்விட்டரில் வந்திருப்பீங்களே. அதுக்கு யாரு ஏற்கனவே உதவி ஆய்வாளர் தேர்வு இதே மாதிரி தான் இருந்தது. அதில் குளறுபடி ஏற்பட்டது. அங்கே இருக்கிற ஒரு உயர் காவல்துறை அதிகாரி அறையிலேயே இந்த தீக்கரையெல்லாம் ஆக்கப்பட்டது நல்லா தெரியும். அந்த உயர் காவல்துறை அதிகாரிகள் டிஜிபிக்கு புகார் கொடுத்த கூட எவ்வித நடவடிக்கை எடுக்கலை. யாருக்கு பொறுப்பேற்கணும்? அரசாங்கம் தான் பொறுப்பேற்கணும். நிச்சயமாக அரசாங்கம்னா டிஜிபி நேரு தான், முதலமைச்சர் தான் அரசாங்கம். 2.0 தான் இல்லை 0 தான் கிடைக்குன்னு சொல்லி கண்டிப்பாக 2.0 தான் கிடைக்காது. இப்போ அப்படி தான் நடந்துட்டு இருக்கு.